நீ அடிக்கிறது பர்பிள் டாப் கிரிமினலு. அப்படிதான் இன்னொருத்தர் இருக்கான், இந்த டீம்மேட் தான். லாங் ரேஞ்ச் போயா நீயே. அவன் டபுள் விக்டர் வச்சிருக்கான்டா. வந்துட்டான் பாரு. இந்த டாப் கிரிமினல்ராசே பர்பிள் M8 உள்ளது. எனக்கு பிடிச்ச டாப் கிரிமினல் தான். ஃப்ரீ ஃபயர் காஸ்டியூம்ல எனக்கு இந்த காஸ்டியூம் தான் பிடிக்கும். பொண்ணுக்கு வந்து டேட்டா பிடிச்சிருக்காண்டா. கேவலமான வந்தாங்க. ஏண்டா காசே சரியான காஜா இருக்கான்டா டாப் கிரிமினல். போயா கடைசியாக ஒரு மேட்ச் அடிச்சுட்டு தான் நான் போனோம். இப்போ இல்லாட்டி வச்சா தூக்கம் வராது, வரும் கடுப்பாக வரும். என்ன 3 பேர் இருக்காங்க இப்போதைக்கு. ஏங்க 4 பேர் தான். ஓட்டையை பார்த்து கண்ணு மட்டும் எடுத்துட்டு டக்குன்னு இங்கதான் வராங்க. ஐயோ அதான் தெரியுமே எனிமி. புரியல. மேல என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? மேல இறக்கி என்ன பண்றாங்க? பொறுமை இங்கே இருக்கு. 2 வரைக்கும் இன்னொரு ரன் அடிச்சிடலாம். அவங்க வரவே மாட்டாங்கடா. வெக்ஸ் ஆயிருந்தா கண்டிப்பா வருவாங்க. லூப்பு கண்டிப்பா வருவாங்க. ஒருத்தனா வரும் கண்டிப்பா இருக்கான். ஓ அந்த பவரை போட்டு வந்துருவாங்கன்னா இவங்க. வெயிட் பண்றேன். எஸ்ஜி ஆமா வேணுமாடா? வேணாம். எஸ்ஜி படி வச்சுட்டேன். ஃபுல் டேமேஜ். நீ ஏறலாம், ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. ஃபுல் டேமேஜ் சரி நீ பர்பிள் டாப் கிரிமினல்ரே நீ மோதுறவன். நீ அடிக்கிறது பர்பிள் டாப் கிரிமினலு. அப்படிதான் இன்னொருத்தர் இருக்கான், இந்த டீம்மேட் தான். லாங் ரேஞ்ச் போயா நீயே. அவன் டபுள் விக்டர் வச்சிருக்கான்டா. வந்துட்டான் பாரு. சீக்கிரம் சுத்தி போடா. அவன் சுத்தி வரான் பாரு. வந்துட்டான். டேய் அவனை வச்சு ஏதோ காமெடி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அவனுங்க சங்கடப்படுத்துறானுங்க. அவன் வயலட் கலர் டாப் பண்ணுறா. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அந்த பண்டலே. கட்டிச்சு பாருங்க பரிசாதான பாருங்க. பின்னாடி ஒரு டைம் திரும்பி பார் லைட்டா இருக்கும். இங்கிட்டு ஃபுல்லா லே திரும்பி பாரு ஒரு நிமிஷம். இல்ல அவன் அந்த ஓடுற போர் வச்சிருப்பாங்கடா. ஒரு செகண்ட்ல ஓடி போயிருவாங்கடா. அவன் பேர் ரீவே பண்ண போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆகாஷே என்ன பண்ணலாம்? பேக் அடிச்சிரு கீழே வந்துரு. வண்டி எடுத்துட்டு போடா. கார்ல பண்ண டேமேஜ் கொடுக்காதுல. பவர் வைக்கலையா நீ? டேய் அவன் போயிருப்பான்டா ஆகாஷே கன்ஃபார்மா. அவன் டீம்மேட் நேரம் போயிருப்பான். கதறிக்கிட்டு இருப்பான்டா அவன் டீம்மேட் சத்தியமா.
டேய் சத்தியமா போயிருப்பான்டா, இல்லாட்டி ஏறி இருக்க மாட்டானாடா. இப்போ பாரு முடிக்க போறாங்க 2 பேரும். நேரம் ரீவே பண்ணியிருப்பான், அங்கே போகாது அங்கே தான் இருப்பான். அவனுக்கு அடிதான், அவனுக்கு கேங்கில் அடி அவனுக்கு பாரு. இந்த மேட்ச் ஒன்று நான் அவனை அடிப்பேன், இல்லை நான் சாவண்டான விஷயம். சரி அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். அவன் ஒரு ஆள் என்கிட்ட பயந்து போயிட்டு இருக்கான். ஏய் பயந்து போலடா, அவனை எவ்வளோ டேமேஜ் பண்ண தெரியுமா, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீ நம்ப மாட்ட. டேய் இந்த உருட்டுக்கட்டை யூஸ் பண்ணாதடா, சரி ஃப்ரீயாக கொடுத்தாங்க, எஃப்எஃப் டோக்கன்லேயே இருக்கு. இந்த வீடு கரெக்டாக MP40 இருக்குண்ணா இங்கே. அப்போ அவன் எங்கடா பண்ணி மாட்டேங்கண்ணா, என்னடா இங்க இப்படி இருக்காங்க பைத்தியக்காரங்க. டேய் மேலே எவனுமே அவனுக்கு மேலே எவனுமே இல்லை. அவங்களுக்கே ஒரு வேளை தெரிஞ்சிச்சோ இவங்க பெரிய ஆளு, இவங்கள பகச்சிக்க கூடாதுன்னு. அவங்க என்ன ரீவே பண்ணி 2வது நம்ம வாழ்க்கையில வருவாங்க பாரு, வந்து விளையாண்டுட்டு போவாங்க பாரு. வாய்ப்பே இல்லை, அப்படியே அடிதான் வந்ததும் தெரியல, அடிச்சதும் தெரியல, நான் ஸ்க்ரீனை தூக்குறதுக்குள்ளே அடிச்சிட்டான்டா. அவனேதான் மேலே இனிமே கீழே இனிமிடா, அவனேதான் அந்த பர்ப்பு அந்த டாப் கிரிமினல் டீமே தான் தேடி வந்து காரியமாக அடிச்சிட்டான் பத்தியாடா. அவன் யோசிப்பான், இவனடா நாக் ஆகிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு யோசிச்சுப்பாரு. ஆகாது 2 பேரும் ஒரே ட்ரெஸ் ஏன்டா ஆகாது, அவன் பாவம் எத்தனை வாட்டிதான் அடிப்பான். சங்கடத்துக்கு 2வது நீயும் இந்த ட்ரெஸ் தானே போட்டிருந்த. யோசிப்பான் இவன் என்னடா இப்பதான் எவ்வளவு கொண்டு அதுக்குள்ள இங்க ஓடிக்கிட்டு இருக்கான். இல்ல அவனுமே இல்ல, மேல இருந்தாங்களா அவனுங்க, பாத்துட்டு தாண்டா இறங்கின. இல்லடா அதான்டா முதல்ல இருந்தாங்களா. ஆமா அவனுங்க நீ போய் ஒரு போய் அடிச்சா, நீ அடிச்சு கூட நாக்கானையா. ஆமா அந்த சண்டே பார்த்து கீழே இறங்கி வந்தானுங்க, MP40 2 பேருக்கு முட்டிட்டோம்டா. டேய் இவங்க வந்து யாரு தெரியுமா, நீ உள்ள வச்சு அழுத்திட்டு இருந்தியா. ஆமா அவங்க தான் இவங்க. அந்த அந்த நான் சொன்னா பர்பிள் டாப் கிரிமினல்ரா அப்படின்னு. ஆமா அவங்களே தான். நீ அழுத்துறானா ஒருத்தன் டபுள் கிட்ட வச்சு. டேய் அப்ப அதையே நீ ஒன்றும் பார்க்கலையாடா இவ்வளவு நேரம். டேய் 400 இருக்காடா, 200 தான் வச்சு பண்ணிடலான்னு பார்த்தேன். அவன் கிட்ட 200 நான் போயாடி பண்றேன். யூஎம்பி கூட நல்லா இருக்குடா. யூஎம்பி தாம்சன் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு அடிச்சுக்கிறோம். என்கிட்ட லூட் எதுவுமே இல்லை ப்ரோ, ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணலாம். அதான் இங்க பாரு தண்ணு எவ்வளவு இருக்கு பாரு. இப்ப பேக் பேன்ல உள்ள அந்த இருக்கு பாரு. இங்க இருப்பாரு பேக்ல வந்து ஷார்ட் பண்ணி சொன்னா புள்ள காரணம். டேய் நீ பேசுற சத்தியமே எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேங்குதுடா ஆகாசே. நான் இத்தனைக்கு சவுண்டு ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். கேட்க மாட்டேங்குது. நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், உனக்கு நாளைக்கு அனுப்புகிறேன் பாரு. நாளைக்கு நான் யூடியூப்பில் வீடியோ போடுவேன் பாரு. போலாமா என்கிட்ட? போலாமா? கண்ணு கிடச்சிருச்சுல.
பக்காவா இருக்கேன். மேல போனா அடிச்சுட்டே இருக்கான். இது வேற பின்னாடியே வருதுடா எங்க போனாலும் பூனை அழகா வருதுடே. ஆனா அடே பூனை பெட்டு வேற லெவல்ல வருதுடா. அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு பின்னாடி எல்லாம் பாத்துக்கிட்டு நின்று பாக்குதுடா பின்னாடி. டேய் வாடா வீச நான் தனியா வந்துட்டா வாடா. வந்துட்டேன் ஏன்டா கார்ல வராங்க பாரு. டேய் 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 கொஞ்சம் வெயிட் பண்ணலாடுறா. நான் அடிக்க மாட்டேன். வெயிட் பண்ண அடிக்காது. கிராஸ் போய் போகுது. ஜோன் அடிக்கலாமா போயிட்டு அடிச்சிடலாமா? வா போலாமா? யோசிக்கலாம் போலாமா? டேய் இங்க இருக்க பர்பிள் டாப் கிரிமினல். டேய் இங்க போகவே விடக்கூடாது ரே. ஒண்ணு நம்ம சாகணும் இல்லாட்டி டேய் டீம் போய்ப்படாலே. இவங்க தான்டா பர்பிள் டாப் கிரிமினல். பாட்டுடா இவங்க அல்ட்ரா பாட்டு. ட்ரெஸ் மட்டும் தான்டா வச்சிருக்காங்க. யாரு நீ? அந்த அளவுக்குலாம் ஒருத்து கிடையாதுடா. வண்டி இருக்கு. ஆகாசி வாடா வண்டியில போயிடலாம்டா. வேணாம் அப்படியே சீக்கிரம் வண்டியில. வண்டி பிரேக் புஷ்பா லாரி பிரேக் பிடிக்க மாட்டேங்கிறா. இப்போட காட்டுதாடா. இந்த வண்டியில போனா மேல எனிமி கிளாக் டவர்ல. ஏய் நம்ம பக்கத்துல எனிமிடா. அதான் ஓடி வந்து போன் போலாம். கூட வா நீ ஓடிடுறடா ஃபர்ஸ்ட். நான் தான்டா தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். டெல்லி வச்சு உடனே எப்பயுமே வாடா வா. இரு ஒரு சின்ன வேலை. எங்க எனிமி. ஏய் யாரா அவன்? வெண்டல் பையன் சும்மா தான்டா ஸ்னைப் பண்ண செத்து போயிட்டான்டா. மேல வா. ஜோனுக்கு வரல. எப்படிதான் ஜோனுக்கு வரணுவா? ஏய் தம்பி நீங்க இப்ப வெளியே தான் வந்துதான் ஆகணும். ஏய் இவங்கிட்ட ஸ்னைப்பர் புல்லட் இல்லையா போயிடுச்சேடா. வாடா போன் பிடிச்சாங்க. ஓப்பன்ல கொண்டு நம்ம இந்த வந்துட்டேன். ஸ்னைப்பர் புல்லட் தீந்து போச்சுடா. அதான்டா வா. அந்த பாறை தான் சொல்லுவா. அந்த பாறை தான் சொல்லுவா. என்னடா புல்லட்லாம் எப்பா அடிப்ப? நான் கண்ணு மாத்திட்டோம்ல. ஓகே பாறைக்கு வா. இல்ல பார்ல கொஞ்சமா உட்கார்றா. இல்லடா கொஞ்சமா மாட்ட கூடாதுடா. லைட்டா ஏறி உட்கார்ந்தோம்னா தெரியாதுடா. நீ ஆமாண்டா ஒருத்தனாண்டா இருக்கான். அதான் நானும் சொன்னேன். அதான் நான் போய் ஸ்னைப்பர் எடுத்துட்டு வந்துட்டா. வேணாம் விடு. அந்த இருக்கான்.
அடிக்காதுன்னா அடிச்சியா சைலன்சர் போட்டிருக்கேன்டா, தைரியமா அடிப்பேன்டா. போட்டா மருத்துவம் அங்க M60 வேணுமா? M60லாம் வேணாம். போட்டு 3 சிப்பு போட்டு. ஆகாசே இப்போதைக்கு நம்ம 3 பேரும் ஒண்ணா இருந்தா 2 பேரும் ஒண்ணா இருந்தோம்னா அவன் அடிச்சிடலாம். போய் அங்கே உட்காந்து தோண போறோம் பார்த்துக்கலாம். மரத்தை பிடிச்சிடலாமா இல்லைன்னா யாரா கேப்பு கீழே காடு மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்கடா, நின்றுகிட்டு இருக்காண்டா தைரியமா. என்ன பண்றது, படுத்து தூங்கலாமா? நீ என்ன பண்ண போற? டேய் இருக்கியாடா? இருக்கேன்டா. இப்ப என்ன பண்ற, ஸ்டார்ட் பண்ணவா இப்படி பண்ணு?